பாண்டுரங்கன் பக்தர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப சிறந்த பக்தர். கிருஷ்ணரை தினமும் துதிச்சு பஜனை பாடி ஒரு மடம் அமைச்சு அவர் அதை வழிபட்டுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட யாரும் இல்லாத ஒரு சிறுவன் சீடனா சேர்றாரு. 2 பேரும் அந்த அந்த குரு பக்தி செலுத்துறதை பார்த்து பார்த்து இவரும் அதே மாதிரி அந்த கிருஷ்ணர் மேல மிக சிறந்த பக்தி செலுத்திட்டு இருக்கார். அந்த குரு என்ன பண்ணுவார்னா, தினமும் கிருஷ்ணரை நினைச்சு பக்தியா பஜனையெல்லாம் பாடி நிறைய பிரசாதம் வச்சு படைச்சி தியானத்தில் அமர்ந்து கிருஷ்ணரை கூப்பிடுவார். தினமும் கிருஷ்ணர் இவர்கிட்ட பேசிட்டு போவார். இது தினமும் நடக்கும். நேர்லேயே கிருஷ்ணர் பேசக்கூடிய பாக்கியம் அவருக்கு இருக்குது. தினமும் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அவர் அதே மாதிரி தியானத்தில் அமரும்போது கிருஷ்ணர் வரலை. இவர் இதனால் ஒரு குழப்பமாயிடுறார். நம்ம பக்தியில் ஏதோ குறை வச்சிட்டோமோ, அதனால தான் இன்றைக்கி வரலப்பட இருக்கேன்னு அந்த குரு ரொம்ப மனம் கலங்கி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த சின்ன பையனாக இருக்கிற அந்த சீடர் சொல்கிறாரு, குருவே, நீங்கள் எந்த தவறும் செய்யலை. உங்களையே ஒரு ஆசான குருவாக ஏற்றுக்கிட்ட உங்களை ஆசான குருவாக ஏற்றுக்கிட்டக்கூடிய ஒருத்தர், கப்பல் வியாபாரி ஒருத்தர் கப்பல் கடல் முழுக போகுது கடலில். அதனால் அவர் தவிச்சிட்ருக்காரு. உங்களை தான் தியானிச்சிட்ருக்காரு, உங்களை காப்பாற்ற சொல்லி கிருஷ்ணர்கிட்டையும் கேட்குறாரு. அதனால தான் உங்கள் பொருட்டு கிருஷ்ணர் அங்கே போய் அவரை காப்பாற்ற போயிருக்காரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிருஷ்ணர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரம் கழித்து கிருஷ்ணரே நேரில் இவருக்கு எப்பயும் காட்சி கொடுக்குற மாதிரி காட்சி கொடுத்து அதே காரணத்தை கிருஷ்ணரும் சொன்னாராம். உடனே தான் அந்த குருவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான். என்ன சொன்னாருன்னா, குருவை மிஞ்சின சீடனா ஆகிட்டப்பா நீனு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அவர் தான் பின்னால் பாண்டுரங்கன் கதை எழுதின நாபாஜி அப்படின்ற சிறந்த பாண்டுரங்க பக்தர் அவர். அப்போது தூய்மையான அன்பு அங்கே